கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் யோசுவா 1 வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தின்படி உறுதிப்படுத்துகிறார். அவர் உங்களை விட்டு விலகாத தேவனாக உங்களோடு கூட இருந்து உங்களை கைவிடவே மாட்டார். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் உங்களை விலக்கி கர்த்தர் பாதுகாக்கிறார். முதல் பகுதியை பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. இவ்வுலக வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக சத்துருக்களும் பிற மனிதர்களும் எதிர்த்து நிற்காதபடிக்கு கர்த்தராகிய தேவன் உங்களை பாதுகாக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மோசே என்கிற தேவ மனிதன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தபடியினால் கர்த்தராகிய தேவன் அவரோடு கூட இருந்தார். அதே போல அவர் உங்களோடும் கூட இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கடைசி பகுதியின்படி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்மளை விட்டு விலகாத தேவனாக எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் நம்மை தப்புவித்து கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு பொழுதும் உங்களை கைவிடவே மாட்டார். உபாகமம் 31 வசனம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முன்புள்ள பகுதியில் நம்ம பார்த்தோம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் தப்புவித்து நம்மோடு கூட இருப்பேன் என்று உறுதிப்படுத்துகிறார். இந்த வசனத்தின்படி நம்மை பலம் கொண்டு திடமானதா இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது நம்ம சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு பலம் கொண்டு திடமானதாக இருக்க வேண்டுமா? கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட வருகிறார் என்று இந்த வசனத்தின்படி நம்ம அறிந்து கொள்ளலாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். உயர்வானாலும் தாழ்வானாலும் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பயந்து திகைக்காதபடிக்கு கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்க. கர்த்தர் உங்களோடு கூட வருகிறவராயிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து 3 காரியங்கள் மூலமாக கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். ஆதார வசனம் ஆதியாகமம் 28 வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி யாக்கோபுக்கு கர்த்தர் விதமாக வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு உங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். இரண்டாவது, நீங்கள் இருந்த சொந்த தேசத்தில் உங்களை திரும்பி வர பண்ணுவார். அதாவது சொந்த வீடு இல்லாமல் அலைந்து திரிகிற உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் சொந்த தேசத்தில் கர்த்தர் ஒரு நன்மை கட்டளையிட்டு உங்களை மீண்டும் திரும்பி வர பண்ணுவார். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துவார். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் கொடுத்த வாக்கை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆகவே நாம் அதற்கு தகுதியுடையவர்களாய் இருக்க வேண்டும். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. அந்த வாக்குத்தத்தத்திற்கு ஏற்ற கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அன்னதினமும் அதை வைத்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே எளிதில் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். பிரியமானவர்களே, அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். யோசுவா 1 வசனம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், நீங்க எந்த பகுதியில் இருந்தாலும், உங்க வாழ்க்கையில
கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட வருகிறவராகவும் இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறது என்று. ஆகவே நீங்க தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க யாரெல்லாம் எனக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று நீங்க காத்திருக்கிறீங்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அந்த வாக்குத்தத்தத்திற்கு ஏற்ப அதை பெற்றுக்கொள்ளத்தக்க நாம் தகுதியுடையவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருப்போம். இரண்டாவது, ஆலயம் கட்டி தீரு மட்டும் கைவிட மாட்டார். ஆதார வசனம் 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்காக சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி விதமாக சொல்லுகிறார், நீ பயப்படாமல் திகைக்காமல் இரு. கர்த்தராகிய தேவன் நீ ஆலயம் கட்டும் மட்டும் அவர் உன்னோடு கூட இருப்பார். நிச்சயமாக நீ செய்கிற கிரியைகளில் எல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அதை நடப்பிப்பார் என்று தாவீது தன் மகனுக்காக இவ்விதமாக சொல்லுகிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். நீ பயப்படாதே, திகைக்காதே, தைரியமாக இரு, நீ கலங்க வேண்டாம், திடமனதாக இரு, பலத்தோடு இரு என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். இதுவே ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் விட்டு விலகும் பொழுது, அவன் சுய சித்தத்தை செய்கிறவனாக இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கிறவனாக இருப்பான். அவன் விழுந்து போகிறவனாக இருப்பான். பிரியமானவர்களே, நம்மோடு கர்த்தர் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனை வரலாம், சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால் அதை ஜெயிக்கத்தக்க, அதை மேற்கொள்ளத்தக்க நமக்கு கிருபை அளிக்கிறார். அதுவே ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாதபடிக்கு அவன் இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் உபத்திரவங்கள்ல அமிழ்ந்து போகிறவனாய், விழுந்து போகிறவனாய் அவன் இருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் இப்படிப்பட்டவர்களாயிராதபடிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கத்தக்க காரியங்களை செய்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீதிமானின் சிரசின் மேல் மாத்திரமே ஆசீர்வாதம் தங்குகிறது. அது மாத்திரமல்ல, நீதிமான் பனையை போல் சிலை தூங்கி வளருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார் என்று இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உண்மையுள்ள தேவனாக உங்களுக்கு என்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி காரியத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுவார். இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் மொத்தமுமாய் நடக்க வேண்டும். ஒருவேளை நீங்க சுயசித்தம் செய்து விழுந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க, மனம் திரும்புங்க. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தமே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு அதை விட்டுவிடும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக இரக்கத்தையும் அவருடைய இரட்சிப்பையும் மீண்டும் ஒரு விசை கட்டளையிட்டு உங்களை பாதுகாத்து உங்களை மீண்டும் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உங்க குடும்பத்துல கூட இருதய மன கடினத்துல கர்த்தரை விட்டு விலகி நிற்கிற பிள்ளைகள் இருக்கலாம். பிரியமானவர்களே, அவர்களுக்காக நீங்க ஜெபியுங்க. கர்த்தர் அந்த இருதய மன கடினங்களை மாற்றி கர்த்தர் நிச்சயமாக அவர்களுக்காக மனம் இறங்குவார். பிரியமானவர்களை, நாம் ஒரு தவறு செய்யும் போது அவர் நம்மை துரத்தி விடுகிற தேவன் அல்ல, நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நாம் அறிக்கை செய்ததை விட்டு விடும் பொழுது நமக்காக அவருடைய சமூகத்திலிருந்து இரக்கத்தை தருகிறவராய், மீண்டும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், மீண்டும் நம்மை சேர்த்து கொள்கிறவராய், காத்து கொள்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களை, இந்த காணலை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறதை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. தினமும் இதை யோசித்து நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி செல்லுங்க. நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்காதபடிக்கு கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். அவர் உங்களை பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் தப்புவித்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா.
மூன்றாவது, கர்த்தரை அறிவிக்கும் மட்டும் கைவிட மாட்டார். ஆதார வசனம் 71 சங்கீதம் 18வது வசனம். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது விதமாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தரை அடுத்த சந்ததிக்கு அறிவிக்கும் மட்டும் அவருடைய வல்லமையை அடுத்த சந்ததிக்கு சாட்சியாக சாட்சியிடுவதற்கும் யாவருக்கும் அவர் கர்த்தருடைய பராக்கிரமத்தை அறிவிக்கும் அளவும் அவருடைய வாழ்க்கையில நரைமயிரானாலும், அதாவது வயது சென்று அவருடைய தலைமயிர், அதாவது அவருடைய முடி கருப்பிலிருந்து வெள்ளையாகும் வரைக்கும், நரைமயிரா இருக்கும் வரைக்கும் அவர் கைவிடாத தேவனாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு பின்வருகிற சந்ததிக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளையும் அவர் உங்கள் வாழ்க்கையில் வல்லமையுள்ள தேவனாக செய்த அதிசயத்தை சாட்சியிடத்தக்க தாவீதை போல நீங்கள் விருப்பமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் அறிவிக்கும் மட்டும் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. வேதத்தில் கர்த்தர் தலைமுறைகளுக்கு தலைமுறைக்கு தேவனாக இருக்கிறார். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் யாவற்றையும் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பின்வருகிற சந்ததி, அதாவது உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரன்கள், பேத்திகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சாட்சியிடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். கர்த்தர் உங்களை கைவிடாத தேவனாக நீடிய ஆயுளை கட்டளையிட்டு உங்களை பாதுகாப்பார். சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. உயிருள்ள நாள் மட்டும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆலயம் கட்டி தீரு மட்டும் கைவிட மாட்டார். அதாவது தாவீதுக்கு இவ்விதமான விருப்பத்தை கர்த்தரே கொடுத்திருந்தார். அதிநிமித்தமாக மாத்திரமே தாவீது சாலமோனுக்கு ஆலயம் கட்டுமான பணிக்கான எல்லா தேவைகளையும் அவரே பார்த்து செய்து வைத்தார். அதிநிமித்தமாக சாலமோனுக்கோ எளிதில் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கத்தக்க காரியங்கள் அவருக்கு லகுவாக இருந்தது. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கூட சில சூழ்நிலைகள்ல உங்களுக்கு சில காரியங்களை கர்த்தர் கட்டளையிட்டு அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் தலைமுறை தலைமுறையாய் நம்மோடு கூட இருந்து ராஜரீகம் பண்ணுகிறார். நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தலைமுறைக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய தகப்பன் தாயும் கர்த்தரை அப்பா என்று கூப்பிடுகிறார்கள். நாமும் அவரை அப்பா என்று கூப்பிடுகிறோம். நமக்கு பின்வருகிற சந்ததி, அதாவது நம்முடைய குழந்தைகள், பேர பேத்திகள் கூட அவரை அப்பா என்று கூப்பிடத்தக்க அவர் புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார். ஆகவே தகப்பன் நம்மை கைவிடவே மாட்டார். கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்திப்பார். அது மாத்திரமல்ல, சத்துருக்களின் கைக்கு உங்களை நீங்களாக்கி கர்த்தர் விடுவிப்பார். நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. ஒருவேளை உங்க குடும்பம் உங்களை கைவிட்டிருக்கலாம். உற்றார் உறவினர்கள் உங்களை அற்பமாக நினைத்து உங்களை கைவிட்டிருக்கலாம். நீங்கள் நம்பின மனிதர் உங்களை கைவிட்டிருக்கலாம். நீங்கள் விரும்பின மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. சூழ்நிலைக்காக சில மனிதர்கள் உங்களை கைவிடலாம், இல்லை என்றால் பணம் இல்லை என்று கைவிடலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் எது இருக்கோ இல்லையோ அவர் உங்களை நிச்சயமாக நேசிக்கிறார். அவர் ஒருபொழுதும் உங்களை கைவிடவே மாட்டார். துயரத்தில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் மனமகிழ்ச்சியை கட்டளையிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஒன்றுமில்லாத இடத்தில் கர்த்தர் ஒன்றை உருவாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பண குறைபாடு இருக்கலாம், தட்டுப்பாடு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் ஒரு பொழுதும் சூழ்நிலைக்காகவோ உங்களுடைய குறைகளுக்காகவோ உங்களை விட்டு விலகவே மாட்டார். எல்லா குறைவுகளிலிருந்து நிறைவானதை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, நிறைவான ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளும் நிறைவாகும். ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆகவே ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது மாத்திரமே உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக 100க்கு 100 நிறைவேறும். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் நிறைவேற
வேண்டும் என்றால் பிரியமானவர்களை நீங்கள் தகுதிப்பட வேண்டும். தகுதி இல்லாத ஒருவனை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியாது. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் தகுதிப்பட வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக மோசேயோடு இருந்தது போல உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆமீன் சொல்லி கர்த்தர் செய்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நம்மளால் ஒரு மனதாய் இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைவுகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. மோசையோடு இருந்தது போல உடைய பிள்ளைகளோடும் கூட இருந்த தகப்பனை நீரே வழிநடத்தி பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளை நீக்கி அப்பா நன்மையானதை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. இடி ஆயுள்னாலும் நன்மையினாலும் திருப்தியாக்குங்க தகப்பனே. உம்மால் எல்லாம் ஆகுமப்பா. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து செபிக்கிறோமப்பா. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. கர்த்தருடைய தொடுதல் அப்பா உடைய பிள்ளைகளை தொடுவதாக தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளில் இருந்து நிறைவான ஆவியானவர் நிறைவை கட்டளையிடும்படியை ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே பாத்திரத்தை வணைந்து கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு வறட்சியான பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நீருற்றே அப்பா கர்த்தர் கட்டளையிடுவீராக தகப்பனே. கடன் என்ற நிந்தைகள் அவமானங்களில் இருந்து ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதித்து பிள்ளைகளை அப்பா திருப்தியாக்குங்க தகப்பனே. உம்மால் எல்லாம் ஆகும் அப்பா. மனுஷரால் இது கூடாதுதான், உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழிகளை இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க தகப்பனே. அல்லது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய நித்திய பரிசுத்த வழியில உம்மை நோக்கி நடக்கிற பிள்ளைகளாக நீர் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்கப்பா. இவ்வுலக வாழ்க்கையில் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் அப்பா இயேசுவின் நாமத்தினால் தாமதமின்றி தடையின்றி அது நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே நீர் விலகவே மாட்டீரப்பா. உம்மை விட்டு விலகாத பிள்ளைகளாக அவர்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தாய் தகப்பனைகளை மறந்தாலும் நீர் எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே. யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, பெற்றோர்களால் நெருங்கின நண்பர்களால் குடும்பத்தாரால் ஆண்டவரை நேசிக்கிற மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மனுஷன் அன்பு மாறி போகும், மாறாத அன்பு உம்முடைய அன்பு அப்பா. நீங்காத உருக்கமான உம்முடைய அன்பினால் ஆண்டவரை பிள்ளைகளை நிரப்புவீராகப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. இருதய காயங்களை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கக்கூடிய ரணங்கள் எல்லாம் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் எல்லாம் அப்பா ஆனந்த மகிழ்ச்சியா இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் ஆண்டவரே. துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. துக்க நாட்களை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இன்றைக்கு பணம் இறங்குங்கப்பா. பிள்ளைகளுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுங்க ஆண்டவரே. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளைகள் சமாதானத்தோடு சுகித்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. புதிய ஆசீர்வாதத்தை புதிய காரியத்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. ஒன்றுமில்லாத இடத்தில் ஒன்றை உருவாக்க வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே அப்பா. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண கர்த்தர் கிருபை செய்யும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உண்மையே நோக்கி பார்க்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஒத்தாசை அனுப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வியாதி என்கிற சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வலி வேதனையோடு அப்பா அநேக மாத்திரைகளை சாப்பிட்டு ஆண்டவரே சுகம் கிடைக்காதபடிக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு மனம் இறங்குங்க தகப்பனே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உடைய வல்லமையுள்ள கிருபையினால் அப்பா இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. எல்லா வேதனைகளிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. இன்றைக்கே அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா முடக்கங்கள் மாறட்டும் அப்பா. சமாதானத்தை கட்டளையிடுங்க, சந்தோஷத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. இழந்து போன எல்லாவற்றையும் அப்பா மீட்டெடுக்கத்தக்க திரும்ப இரட்டத்தனையாக அவர்கள் யோபுவை போல ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. அற்புதத்தின் தேவனாக இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்கப்பா. இன்றைக்கு அற்புதத்தை காண கிருபையை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே பிள்ளைகளை நினைத்து பெற்றோர்கள் கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க அப்பா. வீணான காரியங்கள் அவர்களுடைய சிந்தைகள் ஆண்டவரே சிதறண்டு இருக்கிறது தகப்பனே. இன்றைக்கு மனம் இறங்குங்க. வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. பெற்றோருக்கு மன மகிழ்ச்சி தருகிற பிள்ளைகளாக இருக்கத்தக்க கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே அப்பா.
நீர் பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க. எல்லா தீங்கும் பொல்லாப்பும் ஆண்டவரே அப்பா அதுக்கு விலக்கி நீர் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொள்ள, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. எதிர்காலத்தை நன்மையினால் முடிசூழுங்க தகப்பனே. நீர் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், அவர்களுடைய கண்ணீர்கள், அவருடைய ஜெபங்கள் அப்பா வீணிலே போகக்கூடாது ஆண்டவரே. நிச்சயமாக அவர்கள் நம்பிக்கை ஆண்டவரே வீண் போகாதபடிக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள அவர்கள் கர்ப்பத்தின் கனியை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்கப்பா. அற்புதத்தின் தேவனாக பிள்ளைகள் வாழ்க்கையில அதிசயத்தை உண்டு பண்ணி சிவருள்ள சாட்சிகளாக எழுப்புங்க ஆண்டவரே. திருமணமாகாமல் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எல்லா திருமண தடைகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்கப்பா. ஏற்ற விழா எலும்பையும் குணசாலியான மனவாட்டியும் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமென் என்று நீர் பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அநேக பேர் அப்பா நிறைய தேவைகளோடு காணப்படுகிறாங்க ஆண்டவரே. எல்லா கடனென்ற நிந்தைகள் சிறையிருப்புகளில் இருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு பிள்ளைகளை நீரே ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயத்தை கட்டளையிடுங்க. பிள்ளைகளுக்காக ஒரு ஆசீர்வாத கதவை திறந்து கொடுங்கப்பா. நீர் அப்படியே திறந்து கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கத்தக்க பிள்ளைகளை தகுதிப்படுத்தும்படியாய் அதை சுதந்திரித்துக் கொள்ள நீர் இன்றைக்கே அப்பா பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எங்கள் சுய பலத்தால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால் நன்மையினால் எங்களை திருப்தி ஆக்குகிற தேவன் அப்பா. இந்த நாளுக்குரிய கிருபைகளை பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பத்தையும் கர்த்தருடைய கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. நீரை பாதுகாத்து நீரை வழிநடத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். நீர் கைவிடாத தேவனாக பிள்ளைகளோடு கூட இருக்கிறதற்காக ஒரு விசை நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். எல்லா சத்துருக்களின் மறைவான தந்திரங்கள் கண்ணிகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி ஜெபிக்கிறேன் அப்பா. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சத்ருவானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்ன வசனத்தின்படி சாசுக்கு எதிர்த்து நிற்க பிள்ளைகளுக்கு நல்ல பலனையும் திராணியும் கட்டளையிடுங்க. பலம் கொண்டு திடமனதா இரு என்று சொன்னபடி அப்பா பலம் கொண்டு திடமனதா எல்லா பிரச்சனைகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இதை பாதுகாத்து வழிநடத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படுவதா எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். எங்களை மண் என்று நினைவு கூறுகிறோம். நீர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி நிச்சயமாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நன்மையானதை கட்டளையிட்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கைவிடாத தேவனாக இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். God bless you.